மனித உரிமைகளை மறுப்பது மனித குலத்திற்கு விடப்பட்ட சவால் என்று கூறியுள்ளார் கருப்பின விடுதலைக்கு போராடிய நெல்சன் மண்டேலா. ஆனால் தன் கண் முன்னே கணவனை கடத்தி மறுநாள் பிணமாக கண்ட ஒரு நாட்டின் பிரஜைக்கு 6 ஆண்டுகளாகியும் நீதி கிடைக்காதது மனித மாண்பிற்கே விடப்பட்ட சவாலாகும். அம்பாறை மாவட்டம் பாண்டிருப்பை சேர்ந்தவரே பிரேமாவதி. 1989 ஆண்டு ஜனவரி மாதம் 20 நள்ளிரவில் பிரேமாவதியின் வீட்டுக்கு வந்து ஆயுதமேந்திய குழுவினர் அவரின் கணவரை கடத்தி சென்றனர். அன்றைய தினம் தனது கணவரை கண்டுபிடித்து தருமாறு அவர் பல்வேறு தரப்பினரிடமும் மன்றாடினார். எனினும் எவருமே அவருக்கு உதவாத நிலையில் அடுத்த நாள் பாண்டிருப்பு பிரதேசத்திலிருந்து அவரின் கணவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. தனது 27வது வயதில் கணவனை இழந்த பிரேமாவதி சாப்பாட்டு கடை வைத்து அதில் வரும் சிறு தொகையின் மூலமாக தனது 3 பிள்ளைகளையும் காப்பாற்றி வருகின்றார். 2 பிள்ளைகளை தனது உழைப்பால் திருமணம் செய்து வைத்துள்ள பிரேமாவதி தனது மன வளர்ச்சி குன்றிய 2வது மகனுடன் எந்தவித அடிப்படை வசதிகளுமற்ற தகர குடிசையில் வாழ்ந்து வருகின்றார். ஒரு நள்ளிரவு எனது கணவரை தேடி வீட்டிற்கு வந்தார்கள். அவர் களுவாஞ்சூடியில் கூலி வேலை செய்தவர். தேடி வந்தவுடன் ஒரு 12 மணி இருக்கும். நான் நிதிரையில் இருக்கும் போது எனது கணவரை கூட்டிக் கொண்டு சென்று, யார் கூட்டிக் கொண்டு போனது என்று எனக்கு தெரியாது. சரியான கஷ்டத்துக்கு மத்தியில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னுடைய பிள்ளைகளை வளர்த்து 3 பேரையும் வளர்த்து இப்போதும் அப்படியான வறுமை நிலையில் இருப்பதற்கு இடமில்லை. ஒழுங்காக சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை, இருப்பதற்கு வீடு இல்லை. கல்முனையில் காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அமர்வில் பிரேமாவதி நேற்றைய தினம் சாட்சியம் அளித்திருந்தார். இள வயதில் கணவனை இழந்து வடக்கு கிழக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பல பிரேமாவதிகள் பல ஆண்டுகளாக நீதி கேட்டு போராடி வருகின்றனர். இவர்களுக்கான முடிவு காலம் எப்போது ஏற்படும் என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது.